அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மெய்ப்பொருள் வலையொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி வருகின்ற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் எவ்வாறு நடக்க வேண்டும், கிராம சபை கூட்டத்தில் என்ன மாதிரியான கூட்டப்பொருட்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராம சபையிலையும் அறிவிப்பு கொடுக்கணும். அதன் அடிப்படையில் 23/9/2024 இன்னைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய இயக்குனர் அவங்ககிட்ட இருந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு கடிதம் வந்திருக்கு. இந்த கடிதம் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களிலிருந்தும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மூலமாக அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் ஊராட்சி செயலர்களுக்கும் இந்த கடிதத்தை கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த கடிதத்தை பெற்றோடனே 2 நாட்களில் இந்த கிராம சபை கூட்டத்திற்கான அழைப்புதலை தயார் செஞ்சு அக்டோபர் 2 நடக்குதுன்னா செப்டம்பர் 25 பொதுமக்களுக்கு கிராம சபை கூட்டம் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு நடக்க போகுது அப்படிங்கிற விவரத்தை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறது தான் கிராம சபையினுடைய விதியே. ஆனால் எந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் இதை முறையாக செயல்படுத்துவதே இல்லை. கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த தகவலை பொதுமக்களுக்கு அதே தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு அழைப்புதல் தயார் செஞ்சுட்டு அதை ஊராட்சி வாசல் ஒட்டிடுவாங்க. இல்லைனா ஒரு நோட்டில் அதை ஒட்டிட்டு நம்ம தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுத்து இதை ஒரு 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நடக்கக்கூடாது. 7 நாளைக்கு முன்னாடி கிராம சபை கூட்டம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத அறிவிப்பை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இந்த கிராம சபை கூட்டம் பற்றிய விழிப்புணர்வை கட்டாயம் ஏற்படுத்தணும். அதனால் ஒவ்வொரு முறையும் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே கிராம சபை கூட்டத்தில் போய் வரவு செலவு கணக்கு கேட்டு தயவு செய்து சண்டை போட வேண்டாம். ஏன்னா படிவம் 30 அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஊராட்சியிலையுமே பதாகை, அதாவது ஃப்ளெக்ஸ் ஊராட்சியினுடைய வரவு செலவை ஒரு ஃப்ளெக்ஸ் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. படிவம் 30 நம்ம வாங்கிக்கலாம். அவங்க கொடுக்கலனாலும் அது பிரச்சனை இல்லை. கிராம சபை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக கூட அதை நம்ம வாங்கிக்கலாம். நம்ம 2016 இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துருக்கோம். நம்ம கூட கலந்துக்கக்கூடிய பல இளைஞர்களோட நம்ம கூப்பிட்டோம்னா அவங்களோட பதில் என்னவாக இருக்கும்னா, ஆமாம் பெரிய என்னப்பா கிராம சபை கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்துக்கு அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அப்படின்னு. ஏன்னா இவங்க வழக்கமாக ஒரு சண்டை போடுறது இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, கிராம சபை கூட்டத்தை முறையாக நடத்துகிறத உறுதி செய்கிறதே கிடையாது. அப்போ எப்படி மக்களுக்கு கிராம சபை கூட்டத்தில் போய் கலந்துக்கிறணும் அப்படின்னு ஒரு விருப்பம் வரும். அது இல்லாமல் இந்த செய்திகள்லையுமே அதிகமாக நம்ம கிராம சபை கூட்டத்தை பற்றி, கிராம சபையில் சண்டை நடந்துச்சு, கிராம சபையில் சமூக ஆர்வலர் தாக்குதல், சமூக ஆர்வலர் தாக்கப்பட்டார், ஊராட்சி மன்ற தலைவருக்கும் சமூக ஆர்வலருக்கும் இடையே பிரச்சனை, இப்படின்னு தான் பல செய்திகள் வருது. முறையாக கிராம சபை கூட்டம் எங்கே நடந்துச்சு, இந்த கிராம சபை கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த ஊர் கிராம சபையில் 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க, இந்த கிராம சபையில் இது போன்ற தீர்மானங்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு செய்தி சேனல்லையுமே இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியலை. அதனால் பொதுமக்களுக்கே என்ன ஒரு பிம்பம் வந்துருச்சு அப்படின்னா, கிராம சபைனாலே ஒரு சண்டை போடக்கூடிய இடமா இருக்குமோ, அங்கே போனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு புரிதல்லே இருக்காங்க. அது முழுக்க தவறு. அதனால் கிராம சபை கூட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு முறையாக நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் கிராம செயல்பாட்டாளர்களோட கருத்தாக இருக்குது. அதனால் இந்த கிராம சபை கூட்டங்கள் முறையாக நடக்கிறத யார் உறுதி செய்யணும்? ஊராட்சி மன்ற தலைவர் செய்வாரா, ஊராட்சி செயலர் செய்வாரா, இல்லை வார்டு உறுப்பினர்கள் செய்வாங்களா, இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலர்களா, இல்லை ஊராட்சியினுடைய ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களா? யாருமே அதை சரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அரசு ஒரு கூட்ட பொருட்கள் கொடுத்துருவாங்க, அதை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அந்த ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலர், ஊராட்சியினுடைய வார்டு உறுப்பினர்கள் இணைஞ்சு இந்த கிராம சபை கூட்டத்தை நம்ம சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவெடுத்து கிராம சபை கூட்டத்தை நடத்தணும். ஒருவேளை அவர்கள் இதை செய்ய மறுத்தால் சமூக ஆர்வலர்களும் இளைஞர்களும் இந்த கிராம சபை கூட்டம் முறையாக நடக்கிறத உறுதி செய்யணும். அரசு இந்தந்த கூட்டப்பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டப்பொருள் தொடர்பாக இப்போ உதாரணத்துக்கு தணிக்கை அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. 2023-24 சமூக தணிக்கை அறிக்கை நகலை கிராம சபை கூட்டத்தில் பார்வைக்கு வைக்கணும். 2025-26 கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும். அப்போ அந்த திட்டம் தயாரிக்கிறதுக்கு பொதுமக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுமக்கள் திட்டமிடல் இயக்கத்தில் பொதுமக்கள் கட்டாயம் கலந்துருக்கணும். இதை சம்மந்தமாக எந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவருமே பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறதே இல்லை. அவங்களா ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு இந்த விபிடிபி அறிக்கையை தயார் செய்து அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கக்கூடாது. அதே மாதிரி படிவம் 30 கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் என்ன இருக்குது, மற்ற நம்ம ஊராட்சிக்கு என்ன தேவையாக இருக்குது, அது எல்லாத்தையுமே ஒரு விவாத பொருளாக எடுத்து அதை தீர்மானமாக இயற்றி சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி கிராம சபை கூட்டம் சரியாக முறையாக நடப்பதை மக்கள் பங்களிப்போடு இந்த கிராம சபை கூட்டம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக தொடர்ந்து நம்ம
இளைஞர்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இந்த கிராம சபை கூட்டம் முறையாக நடப்பதை உறுதி செய்வது யார் அப்படின்னா இளைஞர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து தான் இந்த கிராம சபை கூட்டம் முறையாக நடக்கதை உறுதி செய்யணும். வருகின்ற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்திற்கான அறிவிப்பு மற்றும் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய கூட்டப்பொருட்கள் குறித்த கடிதம் இதுதான். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தினுடைய இயக்குனர் அவங்ககிட்டருந்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இன்று 23/9/2024 அன்று அனுப்பப்பட்ட கடிதம் தான் இந்த கடிதம். இப்போ இதில் கிராம சபை கூட்டம் எப்படி நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் கிராம சபை கூட்டம் கிராம சபை நடக்கக்கூடிய அன்று காலை 11 மணிக்கு நடத்தணும். கிராம சபையை வார்டு சுழற்சி முறையை பின்பற்றி நடத்தணும். அதே மாதிரி குறைவன் வரம்பு இருப்பதை உறுதி செய்து நடத்தணும். 5000 மக்கள் தொகை இருந்தால் கண்டிப்பாக 300 பேராவது கிராம சபை கூட்டத்தில் கலந்துருக்கணும். அதே மாதிரி கிராம சபை கூட்டம் நடக்கக்கூடிய இடம், நேரம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும். பொதுமக்கள் கூடும் இடங்களில் இந்த கிராம சபை பற்றிய விழிப்புணர்வை கட்டாயம் ஏற்படுத்தணும். எந்த ஒரு மத சார்புள்ள இடத்திலும் இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடாது. இந்த கிராம சபை கூட்டம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம கிராம சபை மொபைல் ஆப் அந்த செயலியில் பதிவேற்றம் செய்யணும். அதே போல் இந்த கிராம சபை அறிக்கையை 11/10/2024க்குள்ளே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையுடைய இயக்ககத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எந்த கிராம சபை கூட்டம் நடந்தாலும் கூட்ட பொருளாக கொடுத்துருக்கக்கூடியது கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் தான். அந்த ஊராட்சியில் கடந்த 1/4/2024 முதல் 30/9/2024 வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செலவின அறிக்கை, அதாவது படிவம் 30 பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறணும் கிராம சபையில். அதே போல் 2024-2025 ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகளோட விவரம், அதாவது திட்டத்தினுடைய பெயர், பணியினுடைய பெயர், அதனுடைய மதிப்பீடு, அதனுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி கிராம சபையை ஒப்புதல் பெறணும். 2வது கூட்டப்பொருள் கிராம சபையினுடைய தணிக்கை அறிக்கை, அதாவது 2023-24 ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கையை கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள்கிட்ட ஒப்புதல் பெறணும். பொருள் 3 தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது, அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி சுத்தம் செய்யணும். அதே மாதிரி குளோரின் அளவு தகுந்த குளோரின் அளவை குடிநீரில் கலந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டப்பொருள் 4 மக்கள் திட்டமிடல் இயக்கம். இது மிக மிக முக்கியமானது. அதாவது 2025-2026 ஆண்டுக்கு தேவையான பணிகளை கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக தயாரிக்கிறதுக்கு இந்த பொதுமக்கள் திட்டமிடல் இயக்கத்தை உருவாக்கியிருக்கணும். இந்த பொதுமக்கள் திட்டமிடல் இயக்கம் முழுக்க முழுக்க பொதுமக்கள் அதில் கட்டாயம் கலந்துருக்கணும். பெண்கள் இருக்கணும், முதியோர் இருக்கணும், மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும், சமூக ஆர்வலர்கள் இருக்கணும், பட்டியல் பிரிவினர் இருக்கணும், இளைஞர்கள் இருக்கணும் அப்படின்னு இதற்கென்று சில விதிகள் இருக்குது. அதன்படி எல்லாருமே இதில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு முழுக்க முழுக்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலர், அந்த வார்டு உறுப்பினர்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அறிக்கையை தயாரித்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இது பொதுமக்களோட பங்களிப்போடு இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசு சொல்லியிருக்காங்க. அதில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை ஒரு செயல் திட்டமாக தயாரிக்கணும். அதாவது கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்து அதை கிராம சபையை ஒப்புதல் பெறணும். அதே மாதிரி பொருள் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள். அதாவது இதுவரைக்கும் அந்த ஊராட்சியில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, யாரும் விடுபட்டிருக்காங்களா, விடுபட்டவங்களோட பெயரை இதில் புதுசாக சேர்க்கணும். அவங்களுக்கான என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான முகாமில் மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் குறித்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு இந்த கிராம சபையில் பொதுமக்களுக்கு தகவலை சொல்லணும். இப்போ ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் கூடுதல் தகவல்களையும் தரவுதளத்தில் இடம்பெறாதவர்களின் விவரங்களையும் பிரத்யேக செயலி மூலம் சேகரித்து தொகுப்பது கணக்கெடுப்பு பணியோட முக்கிய நோக்கம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் ரிஜிஸ்டர் என்ரோல்மெண்ட் SRE செயல்பாடு பற்றி மக்களுக்கு தெரிவிக்கணும். ஊராட்சி வாரியான மாற்றுத்திறனாளிகளோட பட்டியல் சரிபார்க்க வேண்டும். கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் SREயில் சேர்க்கப்படாமல் இருந்தால் அவர்களின் விவரங்கள் அந்தந்த ஊராட்சி தரவு கணக்கெடுப்பாளருக்கு தெரிவிக்கணும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் நடத்தப்படும் முகாம்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மதிப்பீட்டிற்கான செயல்பாடுகளுக்காக செப்டம்பர் 3வது வாரம் தொடங்கி நவம்பர்
3வது வாரம் வரை இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் முகாம்கள் நடத்தப்படும். அதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விடுபட்ட மாற்றுத்திறனாளிகள், அதாவது சான்றிதழ் பெற்றவங்க, சான்றிதழ் பெறாதவங்க யாராக இருந்தாலும் சரி, கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பின்வரும் விவரங்களை அளித்து சுயமாக பதிவு செய்யலாம். பெயர், கைபேசி எண், பிறந்த தேதி, மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மற்றும் முகவரியோட நம்மளே இந்த இணையதளத்தில் மாற்றுத்திறனாளிகளோட விவரங்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜல்ஜீவன் இயக்கம், அதாவது அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த ஜல்ஜீவன் இயக்கம். ஏற்கனவே ஊராட்சியில் என்னென்ன திட்டம் நடைமுறையில் இருக்குது, அந்த திட்டத்துக்கும் ஜல்ஜீவன் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஜல்ஜீவன் திட்டம் ஏன் அவசியம் அப்படிங்கிறத பொதுமக்கள் கட்டாயம் தெரியப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சியில் 10 லட்ச ரூபா மதிப்பீடு இருக்குது அப்படின்னா அதில் 10% எவ்வளவோ அதை பொதுமக்கள்கிட்ட சமூக பங்களிப்பாக வாங்கி தான் நம்ம இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். குறைந்தது ஒரு 500லேருந்து 1500 ரூபா வரைக்கும் இந்த ஜல்ஜீவன் இயக்கத்துக்கு நம்ம வைப்பு தொகையை செலுத்தி குடிநீர் இணைப்பு பெறலாம். இப்போ இந்த குடிநீர் இணைப்புக்கு மாதாந்திர கட்டணம் 30 ரூபாயை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குளோரினோட அளவு சரியாக கலந்து கிராம மக்களுக்கு குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 100% கிராம ஊராட்சிகளுக்கு இந்த ஜல்ஜீவன் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கிராம ஊராட்சி தலைவரால் சான்றிதழ் வழங்கணும். வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு சான்றிதழ் அந்த ஊராட்சிக்கு வழங்கணும். ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் வீட்டின் குடும்ப தலைவரின் ஆதார் எண்ணை பெற்று ஜல்ஜீவன் இயக்க இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டப்பொருள் 7, இதுதான் மிக முக்கியமானது. கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் ஏதேனும் பிற பொருட்கள் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். நம்ம என்ன செய்வோம்னா, ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊராட்சி செயலர்களும் அரசு என்ன கூட்டப்பொருள் கொடுக்குதோ அது சம்மந்தமாக மட்டும்தான் விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உதாரணமாக இப்போ ஊராட்சியை தரம் உயர்த்த போகிறாங்க, அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, இல்லை மதுபான கடை பிரச்சனையாக இருக்குது, இல்லை விளையாட்டு மைதானம் வேணும் அப்படின்னா இதில் நம்ம கிராம சபை தீர்மானமாக இயற்ற முடியாது அப்படின்னே சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ ஒரு 2-3 கிராம சபை கூட்டங்களாக அரசே கூடுதல் இந்த இதர பொருட்கள்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் நம்ம ஊராட்சிக்கு தேவையான என்ன திட்டங்கள் வேணும், உதாரணத்துக்கு ஒரு மதுபான கடையை நீங்கள் அகற்றணும்னா தீர்மானம் இயற்றலாம், விளையாட்டு மைதானம் வேணும்னா தீர்மானம் இயற்றலாம், இல்லை எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வேணுனாலும் சரி இந்த இதர பொருட்களில் நம்ம சேர்த்து அதை தீர்மானமாக இயற்றுவதன் மூலம் அந்த திட்டத்தை நம்ம ஊராட்சிக்கு செயல்படுத்தலாம். அதனால் கட்டாயம் இந்த கிராம சபை கூட்டம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய விவாத பொருட்களை வாசித்து அதில் நம்ம ஊராட்சி இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க, இல்லை இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத விவாதித்து அதை தீர்மானமாக இயற்றி அரசுக்கு பரிந்துரை செய்வதன் மூலமாக இந்த நமக்கு தேவையான திட்டங்களை நாம் நிறைவேற்றிக்கொள்ளலாம். அதனால் கட்டாயம் எல்லோரும் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு கிராம சபை கூட்டம் முறையாக நடக்கிறத நம்ம தான் உறுதி செய்யணும். ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி செயலரும் இதை வாசிச்சுட்டு ஏதோ ஒரு கூட்டம் நடத்தணுமேன்னு கடமைக்கு நடத்திட்டு போவாங்க. அப்படி நடத்தாமல் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சண்டை எதுவும் போடாமல் இந்த கிராம சபை கூட்டம் சிறப்பான ஒரு கிராம சபை கூட்டமாக நடந்துச்சு, மக்கள் பங்களிப்போடு நடந்துச்சு அப்படிங்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு மெய்ப்பொருள் வலையொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கிராம சபை கூட்டம் எப்படி நடக்கணும், வருகின்ற அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தினுடைய கூட்டப்பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கிராம சபையை சரியான கிராம சபையாக, மக்கள் கிராம சபையாக மாற்றுவது அந்தந்த கிராமத்தினுடைய பொதுமக்களாகிய நம் கையில் தான் இருக்குது. இந்திய அரசியல் அமைப்பிலேயே குடிமக்களுடைய கடமைகள் உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அந்த கடமைகள், நம்முடைய கடமைகளை நம்ம சரியாக நிறைவேற்றணும் அப்படின்னா நமக்கான உரிமைகளை நாம் பெறலாம் அப்படிங்கிறதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 73வது திருத்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட இந்த உள்ளாட்சி கிராம ஊராட்சியில் கிராம சபை அப்படிங்கிற ஒரு வலிமையான அமைப்பு இருக்குது. அந்த கிராம சபைக்கு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி கிராம சபை கூட்டம் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை முறையாக நடத்தணும் அப்படின்னா பொதுமக்கள் கட்டாயம் கிராம சபையில் கலந்துக்கிறணும். அதனால் எல்லாரும் கட்டாயம் கிராம சபையில் கலந்து கொண்டு நம்முடைய கிராமத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம். இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம இது போன்ற விழிப்புணர்வு தகவல் நம்ம வலையொலியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலி கீழே கண்டிப்பாக பதிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஊரில் கிராம சபை கூட்டம் எப்படி நடந்துச்சு, இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற சில கருத்து பரிமாற்றங்கள் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம கிராம சபை கூட்டத்தை எப்படி நடத்தலாம், இல்லை ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கான சரியான விளக்கங்களை நம்ம கொடுக்க முடியும், சரியான வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க முடியும். அதனால் முடிந்த வரைக்கும் இந்த காணொலியை எல்லாத்துக்கும் பகிர்ந்து உதவுங்க. தயவு செய்து உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக இந்த காணொலி கீழே பதிவிடுங்க.
இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். நன்றி.